செகண்ட் கொஷின். பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. பட்டியல் முறைனா நம்ம கணம்குள்ளே எழுதணும். சரிங்களா? கணம் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்னது? இந்தியா. இந்தியான்னு இப்போது இதை ஏன்னு ஒரு கணமாக வச்சுக்கணும். ஏன்ற கணத்தில் இந்த எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், கமா போட்டு எழுதி அந்த செட்டுக்குள்ளே கணத்துக்குள்ளே எழுதணும். அவ்வளோதான். இது பட்டியல் முறைனா. பட்டியல் முறைனா இந்த ஓப்பன் செட்டு இதை இந்த சிம்பல் முக்கியம்ப்பா. இதை போட்டு ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது? ஐ இருக்குது. அடுத்தது என்னு, கமா போட்டு என்னு. அடுத்தது டி. அடுத்தது ஐ இருக்குது. ஐ நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் எழுத தேவையில்லை. அடுத்தது ஏ. அவ்வளோதான். வெரி சிம்பிள். அவ்வளோதான். இருக்கிற எழுத்துக்களை நம்ம இந்த செட்டுக்குள்ளே எழுதணும், இந்த கணத்துக்குள்ளே எழுதணும், கமா போட்டு எழுதணும். அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் பார்ப்போம். parallelogram. PARALLELOGRAM. இப்போது இங்கே ஏன்னு வச்சுக்கிட்டோமா, என்ன வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். ஏபிசிடி எப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சம் டிஃபர் ஆகட்டும். பின்னு வச்சுக்கிட்டோம். பியில் இந்த செட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பி கமா ஏ கமா ஆர் கமா ஏ நம்ம இங்கே எழுதிட்டோம், அதனால் ஏ எழுத தேவையில்லை. எல் கமா எல் எழுதிட்டோம், அதனால் எழுத வேணாம். ஏ எழுதுங்க. இ எல் எழுதிட்டோம். ஓ எழுதலை, ஓ எழுதுங்க. ஜி எழுதுங்க. ஜி இது வரையும் வரல. அடுத்தது ஆர் வந்து எழுதிட்டோம், அதனால் எழுதக்கூடாது. ஏ வந்து எழுதிட்டோம், எழுதக்கூடாது. அடுத்தது அவ்வளோதான். அடுத்தது தேர்டு மிசிசிப்பி. ஓகே, MISSISSIPPI. இப்போது இதை சீன் நம்ம வச்சுக்குவோம். செட் ஓப்பன் பண்ணியாச்சு, எம் எழுதியாச்சு. அடுத்தது ஐ எஸ் எஸ் அடுத்ததும் எஸ் தான் இருக்குது, எழுதியாச்சு, எழுதக்கூடாது. ஐ எழுதிட்டோம், எழுதக்கூடாது. எஸ் எழுதிட்டோம், இந்த எஸ் எழுதிட்டோம். ஐ எழுதிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? பி இருக்குது. அப்புறம் அடுத்ததும் பி தான் இருக்குது, எழுதியாச்சு. ஐ எழுதியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது ஃபோர்த்து செக்கஸ்லோவேக்கியா. CEZECHOSLOVAKIA. இப்போது இதை டின்னு வச்சுக்குவோம். டியில் எப்படி எழுதலாம்? செட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு சி கமா இசட் கமா இ கமா சி எழுதிட்டோம். சி எழுதக்கூடாது, ஹெச் எழுதுங்க. ஹெச். அடுத்தது ஓ. அடுத்தது எஸ் எழுதிட்டோமா? இல்லை. அப்போது எஸ் எழுதுங்க. எல் எழுதிட்டோமா? இல்லை, அதனால் எழுதுங்க. ஓ எழுதிட்டோம், அதனால் விட்டுணும். பி எழுதுங்க. பி. ஏ எழுதிட்டோமா? இல்லை. ஸோ ஏ. அடுத்தது கே எழுதலை. இதில் தான் நிறைய வேர்டு வந்து ரிப்பீட் ஆகலை. கே எழுதியாச்சு. அடுத்தது ஐயும் இல்லை. ஐயும் எழுதிட்டோம். அடுத்தது ஏ எழுதியாச்சு, அதனால் எழுதிட்டோம். அவ்வளோதான்ப்பா. செகண்ட் சம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது தேர்டு பார்க்கலாம்.